என்னோட முதல் வெப் சீரிஸ் வேடுவன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல வந்து எனக்கு காஸ்ட் பண்ணதுக்கு கௌஷிக் சார் எனக்கு கால் பண்ண. நான் ஒரு Z5ஓட புல்லட் ஆப்ல வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு ஷார்ட் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுல வந்துட்டு நேர்ல ஷூட் நடக்கும்போது வந்து பார்த்துட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 days 3 days கழிச்சு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்றோமோ, ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு. அது ஹீரோயின் நம்ம சொல்ல முடியாது, பட் ஆனால் அதுல வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர், நல்ல கேரக்டர், நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிங்க சார், ஓகே பண்ணலாம். கேரக்டர் வந்து ஹீரோயினா தான் பண்ணணும் அப்படின்றது இல்ல, ஒரு கேரக்டர் வந்து மக்களுக்கு அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு, அது பார்க்க வந்து ரொம்ப விருப்பப்படுற மாதிரி இருக்கு, ரசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து நான் பண்றதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். பேசிட்டு கதை சொன்னாரு. அவர் கதை சொல்ற ஒரு அழகே வந்து அவ்வளோ அழகா இருந்தது. பவன் சார் கதை சொல்றது, நானே அந்த கதை சொல்லும் போது அந்த கேரக்டருக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தேன். அவர் கதை சொல்ல சொல்ல லைக் நான் அழுதுட்டு இருந்தேன். ஒரு சீன்ல எல்லாம் வந்து நானே அழுதுட்டேன். அவ்வளோ அழகா சொல்லியிருந்தாரு. கதை சொல்லும் போதே வந்துட்டு ஓகே சார் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுல எனக்கு காசு பண்ணதுல. அண்ட் நடிச்சதுல வந்து சாந்தி கேரக்டர் வந்துட்டு ஒரு ஒரு அருவியில விழுந்த இலை மாதிரி தான். அப்படியே வந்து பொண்ணுங்க வாழ்க்கையோ பொதுவா அப்படிதான் இருக்கும். சாக்ரிஃபைசஸ் நிறைய இருக்கும், மேடு பள்ளங்கள் நிறைய இருக்கும். அது வந்து நம்மளுக்கு அது சாக்ரிஃபைஸ் தான் தெரியாது, ஒரு சாய்ஸே இருக்காது நம்மளுக்கு. அதுதான் வந்து ஒரு ஆப்ஷன், அவ்வளவுதான். இந்த முடிவு தான் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சாந்தியோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா, ரொம்ப வந்துட்டு உருக்கமா, நிறைய சோகங்கள் உள்ள இருந்தாலும் அந்த சிரிப்பு ஒண்ணு, பொன் சிரிப்பு ஒண்ணு இருக்குல்ல, அதை வச்சுட்டு வந்து நடக்கிறது வந்து எனக்கு அந்த கேரக்டரைசேஷன் ஒன்னொன்னும் சொல்லும் போது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன்.